விஸ்வநாதர் கோவிலையும் எனக்குன்னு ஒரு இடமும் கொடுத்தீங்கன்னா நான் பூஜை பண்ணிட்டு இங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்குறார். அதாவது அவர் அவ்வளோ பெரிய ஞானி. ஒரு ராஜா கிட்ட ரொம்ப பணிவோட போய் கேட்குறார். ஒரு மரியாதை, ராஜாக்கான மரியாதையோட தான் இவர் போய் கொடுக்குறார் மரியாதையை. ஆனால் அந்த அறிவிலி ராஜாக்கு அது கிடையாது. வந்த ஒரு ஞானிக்கு ஒரு யார் வந்தாலுமே வீட்டில் உட்கார வைப்போம். அவ்வளோ பெரிய ஞானி வர்றார், உட்கார கூட வைக்கல, நிற்க வச்சு பேசுகிறார். நீங்கள் பேசுகிற பாஷை எனக்கு கேட்கல. ஒரு துபாஷி வச்சுட்டு தான் போகிறார், துபாஷி கூட தான் போகிறார். இவர் சொல்கிறத அந்த துபாஷி ராஜாக்கு எடுத்து சொல்கிறார். நீங்கள் தான் ஞானியாச்சே, நீங்கள் என்னோட பாஷையில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனது வருத்தம். நேராக திரும்ப வரார். ஒரு கலக்கத்தோடு இருக்கார். அதாவது உணர்ச்சி பெருக்கில் இருக்கார். அந்த சமயத்தில் தான் 2 நாள் நம்ம சிந்திக்கக்கூடிய சகலகலா வள்ளி மாலை சரஸ்வதி கிட்ட பாடுறார். ஒரே ராத்திரியில் பாடி அந்த ஞான வாணி, இந்த ஞானம் தேசிகருக்கு கொடுத்த அந்த ஞானத்தில் ஒரே இரவில் பாரசீக மொழிகள்